இவ்வளோக்குள்ள உப்பு கரையாக இருக்கிற பாத்ரூமை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உப்பு கரைகள் வந்து எந்த அளவுக்கு லேயர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நான் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுதான் அந்த பிஃபோர் வீடியோ, அதாவது உப்பு கரைகள் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதை நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் மல்டிபர்பஸ் 2 கெமிக்கல் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் கெமிக்கல் எப்படி அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி நல்லா குளிராக அப்ளை பண்ணிவிட்டு 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு நான் தேய்க்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா அந்த டைல்ஸ் வந்து நல்லா புது டைல்ஸாக பளிச்சுன்னு ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயும் இந்த மாதிரி உப்பு கரைகள் கடினமாகவே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கெமிக்கலை நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நெடி ஸ்மெல் வராது, எதுவுமே வராது. ஸோ தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. கரைகள் வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணும் போதே டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பாத்ரூம் கிளீனர் சம்மந்தப்பட்டமான வீடியோக்கள் தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பையில், தரையில், டைல்ஸில், பைப்பில், கதவுல எங்கெங்கே உப்பு கரைகள் இருக்குதோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். நம்மளுடைய டைல்ஸ் க்ளீனிங் சம்மந்தப்பட்டமான வீடியோக்கள் தான் நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த கெமிக்கல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.